தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 146வது சங்கீதம் வசனம் 2. நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் உயிரோடு இருக்கும் மட்டும் தேவனை துதிக்கிற ஒரு துதியின் அபிஷேகத்தினாலே கர்த்தர் இந்த ஜெப வேளையில எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புங்க ஆண்டவரே. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதே. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதே. ஆமாண்டவரே, அந்த நல்ல தேவனை ஒவ்வொரு நாளும் துதிக்கிற கிருபையை தாங்க சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் துதியினால் நிரம்பும் பொழுது, துதியினால் பலிபீடத்தை நாங்கள் கட்டும் பொழுது ஆண்டவரே, சாத்தான் வெட்கப்பட்டு ஓடுவான் ஆண்டவரே. இந்த ஜெப வேளையில நாங்கள் துதிக்கட்டும், ஒவ்வொரு நாளும் துதிக்கட்டும் சுவாமி. ஆண்டவரே, எதிராக இருக்கிற காரியத்தை பார்த்து பயப்படாதபடிக்கு ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை துதித்து ஆர்ப்பரித்த பொழுது ஆண்டவரே, எரிகோ மதில் ஆண்டவரே உடைக்கப்பட்டது போல ஆண்டவரே, இன்றைக்கு துதியினாலே நாங்கள் நிரப்பப்படும் பொழுது ஆண்டவரே, அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படுகிறபடினால் நன்றி அப்பா. ஆண்டவரே, நாங்கள் துதிக்கும் பொழுது கட்டப்பட்டு இருக்கிற கட்டுகள் ஆண்டவரே அவிழ்க்கப்படுகிறபடினால் உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் உம்மை துதிக்கிறோம் சுவாமி, மனதார உம்மை துதிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு நாங்கள் துதிக்கத்தக்கதான கிருபையை கர்த்தர் அருளி செய்யுங்க. எங்களுடைய பிள்ளைகள் துதிக்கட்டும், எங்கள் குடும்பத்தில் இருக்கிற சிறு பிள்ளைகள் துதிக்கட்டும். பாலகர் வாயினால் துதி உண்டு பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிறீங்களப்பா. சிறு பிள்ளைகள் துதிக்கட்டும், வாலிப பிள்ளைகள் துதிக்கட்டும், முதியோர்கள் துதிக்கட்டும். தேவனை துதிக்கும் துதியினால் எங்களுடைய வாய் எப்பொழுது நிரம்பட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, பாட்டினாலே நாங்கள் உம்மை கீர்த்தனம் பண்ண எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். எப்பொழுதும் எங்கள் நாவு துதித்து கொண்டே இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. துதியை எடுக்கும் பொழுது ஆண்டவரே, சாத்தான் வெட்கப்பட்டு போவான் ஆண்டவரே. நாங்கள் ஜெயத்தை எடுத்துக்கொள்ள முடியும். அதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.